அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 146, 147 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் அவங்க தண்டர் சிட்டிக்கு வந்து சேர்ந்துருப்பாங்க இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணுக்கு பாய்சனால் அஃபெக்ட் ஆச்சு இல்லையா, அந்த பொண்ணும் ஒரு சில பேர் எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக அங்கே சுற்றி உட்காந்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவன் மேலே ஒரு கண்ணு, அவனுங்க வந்து இவளை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோடைய கிளானில் கிளாஸ் கோல்டன் பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் இருக்குது, அதை வந்து இவ டெவலப் பண்ணியிருக்கா. அதை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து பேசுகிறாங்க. அவன் என்ன சொல்கிறா, இல்லைங்க நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாண ரெல்ம் கூட ரீச் ஆகலை, அது ரீச் ஆகாத வரைக்கும் அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்லாம் கிடையாது அப்படின்றானுங்க. இருந்தாலும் இவனுங்க கேட்குற மாதிரி தெரியல. இல்லை அதாவது இந்த காண்டினென்ட்லேயே அது வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு, ஏன்ஷியன்ட் டைம்லேருந்தே அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டெக்னிக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கண்ணை சிமிட்டி அது கீழே விழுந்தே போச்சு. இவனுங்க பார்க்குறானுங்க, ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறானுங்க. அப்போ தான் அவன் சொல்கிறா, இந்த மாதிரி நான் வந்து டீமன் பாய்சனால் அஃபெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒன்று ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிடணும். இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, கையில் என்கிட்ட டீடாக்ஸ் பில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பில் எடுத்து கொடுத்துறான். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் கூட ஒன்றுமே ஒர்க் ஆகலை, அவள் வந்து ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த நிலைமையில கூட அந்த பொண்ணு தெளிவாக சொல்கிறா, ஹெவன்லி ஸ்வாட் செக்டார் போங்க, அங்கே லின்ஃபங் இருப்பான், கூட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறா. இவனுங்க பார்க்குறானுங்க, இது லின்ஃபங்கா, ஹெவன்லி ஸ்வாட் செக்டாரா, அவனுங்களாம் வேலைக்கு ஆக மாட்டானுங்க போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களுக்குள்ளேயே பேசிக்கிறானுங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது ஒருத்தன் வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறான். ஸ்வேயான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீலிங் பவர்ஸ் இருக்குது, அவளை எல்லாருமே ஃபேரின்னு கூப்பிடுவாங்க. அவளை வந்து நம்ம கூப்பிட்டு வரலாம், அவளால் வந்து கண்டிப்பாக ஹீல் பண்ண முடியும், இந்த பாய்சன் அவள் வந்து கண்டிப்பாக சரி பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இவனும் பார்க்குறான், சரி ஓகே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் கிளம்பி போகுது. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. உண்மையை சொல்லணும்னா இவனுங்க அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலை, இருக்கிற கண்டிஷனை இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாக்கிட்டு இருக்காங்க. ஆளை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போனான்ல, அவன் இன்னும் வந்த பாடு இல்லை. இந்த பொண்ணு வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா, ரத்த வாந்தியாக எடுத்துக்கிட்டு இருக்கா. அதான் அந்த பொண்ணு கத்துறா, டே எங்கே தான்டா அவங்க ஆள் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் பொழுது அந்த ஃபேரியுமே வராப்பா. வந்த உடனே அவளை உள்ளுக்குள்ளெல்லாம் கூப்பிட்டு போனோம். அப்போ கூட அவளோட அழகை பார்த்து இவனுங்களாம் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா மனுஷங்க நீங்கள், வெக்கமான சூடு சொரணை இருக்கா இல்லையா, உள்ளுக்குள்ளே ஒருத்தி வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா, இவனுங்க உட்காந்து வேற என்னமோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பொண்ணு உள்ளுக்குள்ளே போன உடனே அவளை பார்த்த உடனே இவளுக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த உல்ஃப் பாய்சன் வந்து உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற லெவலுக்கு இவள் பேச ஆரம்பிக்கிறா. அவன் என்ன சொல்கிறா, இல்லைம்மா போன் வரைக்கும் போயிடுச்சு, என்னால் வந்து எந்த அளவுக்கு க்யூர் பண்ண முடியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டா. இருந்தாலும் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க, தயவு செஞ்சு அவளை காப்பாற்றுங்க, அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கா, அவளுக்குன்னு வந்து ஒரு மிகப்பெரிய பொசிஷன் இருக்குது, ஸோ நீ வந்து அவளை காப்பாற்றின அப்படின்னா உன்னுடைய புகழ் எல்லா இடத்துலையும் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணும் பார்க்குறா, இவன் என்ன சொல்கிறான்னா, ஒருத்தரோட உயிரை காப்பாற்றுறது அப்படிங்கிறது எங்களோட குலத்தொழில், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போகிறா. இவளோட மார்ஷல் சோல் வந்து ஒரு லோட்டஸ், இது வந்து ஹீலிங்காக யூஸ் பண்ணுறது மோஸ்ட்டாக. அதை யூஸ் பண்ணி அவளோட உடம்புல இருக்கக்கூடிய பாய்சனை வந்து வெளியில் எடுக்க ஆரம்பிக்கிறா. எல்லாருமே பார்க்குறாங்க, ஓ சூப்பர்ப்பா, பாய்சன் வந்து வெளில வந்துடுச்சு, அவள் வந்து க்யூர் ஆகிடுவா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா பாய்சனும் வெளியில் எடுத்துட்டா கூட அந்த பாய்சன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆக்சுவலாக யார் காப்பாற்றலான்னு வந்தாலோ இப்போ அவளை யாராவது காப்பாற்றணும் போல தெரியுது. அந்த பாய்சன் வந்து ஒரு ஷேப் எடுக்குதுங்க, பீஸ்டோட ஷேப்பு எடுத்துகிட்டு அது என்ன பண்ணுது, மறுபடியும் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளேயே போயிடுச்சு. இந்த ஃபேரியுமே வந்து பார்த்தீங்கன்னா கையை விரிச்சிட்டா, என்னால் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. இவனுங்க பார்க்குறானுங்க, முதல்ல எல்டரை கூப்பிடுங்கடா அப்படிங்கிறாங்க. அந்த மனுஷன் இப்போ தான் அடிச்சு பிடிச்சி ஓடி வராரு, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க இந்த மாதிரி பேங்க்வெட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம், இவளுக்கு வந்து பாய்சன் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நாங்கள் வந்து ஃபேரியை கூப்பிட்டோம், ஆனால் அவளாலையும் ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு உடனே அவர் பயங்கரமாக கண்ணாமண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சிடறாரு. அட போங்கடா பைத்தியக்கார பசங்களா, இந்த ஒரு பாய்சனை வந்து மருந்தெல்லாம் வச்சு சரி பண்ண முடியாது, இப்படியே போயிருந்தா இவ இறந்தே போயிருப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ கூட அவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி ஃபேரியால் சரி பண்ண முடியல அப்படின்னா யாராலையுமே சரி பண்ண முடியாதே அப்படிங்கிறான். இந்த மனுஷனுக்கு கோவம் வந்தது, லூசு மாதிரி பேசாத, சீக்கிரம் போயிட்டு லின்ஃபங்கை கூட்டு வா அப்படிங்கிறாரு. இவனுங்களும் சரிங்க நான் போகிறேன் அப்படின்றானுங்க. அவர் என்ன சொல்கிறார், இல்லை வேணாம் நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போகிறாரு. போயிட்டு அவன் இருக்கக்கூடிய அந்த வீட்டு முன்னாடி நின்று மனுஷன் லிட்டரலாக பிச்சை எடுக்கிறாருப்பா. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி தயவு செஞ்சு வந்து என்னோடய பேத்தியை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. இவனுங்க பார்க்குறானுங்க, ஏங்க என்னங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்களோட பொசிஷன் என்ன, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், இங்கே வந்து கெஞ்சிட்ருக்கீங்களே அப்படிங்கிறானுங்க. இவர் திட்டுறாரு, வாயை மூடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. இவனுங்க பார்க்குறானுங்க, அவன் பார்த்தியா எவ்வளோ திமிரு உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. லின்ஃபாங் பார்க்குறான், ஐயோ 3 நாள் ஆகி போச்சா, மறந்தே போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வெளியில் எந்திரிச்சு வரான்ப்பா.
இப்போ லின்ஃபங் வந்து வெளியில வந்த உடனே மன்னிப்பு கேட்குறான். என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து ப்ராக்டிஸில் இருந்த மறந்துட்டேன் அப்படிங்கிறான். பக்கத்தில் இருக்கவன் பார்க்குறான், டேய் இவனா, என்னடா இவனை பார்த்தா ரொம்ப வீக்காக இருக்கான், இவனால் எப்படா காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறானுங்க. இருந்தாலும் பேசுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே எல்லாரும் பார்க்குறாங்க, இந்த மாதிரி அந்த ஆள் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறானுங்க. அவனுங்களுக்கு என்னன்னா, என்னடா இவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், இவனால் எப்படா க்யூர் பண்ண முடியும், இவன் லெவல் 5ல் தான் இருக்கான், ஃபேரி வந்து லெவல் 8ல் இருந்தா அவளாலே முடியல, இவனால் எப்படி முடியும் அப்படிங்கிறானுங்க. இப்போ லின்ஃபங்குமே அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு அவன் என்ன யோசிக்கிறான், இந்த பாய்சன் ஏன் இவ்வளோ வைலண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் பேங்க்வெட்டில் இருந்தோம், திடீர்னு அந்த பாய்சன் வந்து இவ்வளோ அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, நாங்கள் வந்து டீடாக்ஸ் பில் கொடுத்தோம், ஆனால் வந்து ஒர்க் ஆகலை, அதுக்கப்புறம் ஃபேரியுமே வந்து ட்ரை பண்ணாங்க, ஆனால் அது வந்து திரும்ப அடிச்சிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அதான் அவன் சொல்கிறான், ஓகே இதுதான் பிரச்சனையா அப்படிங்கிறான். அதான் அந்த தாத்தா கேட்குறாரு, என்ன பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி வந்து அந்த பாய்சனை நம்ம க்யூர் பண்ணும்போது நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அதோட வீரியம் வந்து அதிகமாகிடும், அப்போ அது உயிருக்கே கூட ஆபத்தாக போய் முடியும் அப்படின்னு சொன்னோன்னே தாத்தாக்கு சரியான கோவம். அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, நாங்கள் வந்து உயிரை காப்பாற்றலாம் தான் நினச்சோம், இதெல்லாம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறானுங்க. அதான் லின்ஃபங் சொல்கிறான், எப்பா உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறது நல்லது தான், ஆனால் தெரியாத விஷயத்தில் காலை விடக்கூடாது அப்படிங்கிறான். இப்போ அவனுங்களுக்கு கோவம் வந்துச்சு. அதான் அவனுங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, தம்பி நீ ரொம்ப ஓவராக பேசாத, உன்னை பார்த்தா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரிலாம் தெரியல, எங்கள் ஃபேரி வந்து லெவல் 8 அவங்களாலே முடியல, நீ என்னத்தை கழட்ட போகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லின்ஃபங் பார்க்குறான், இங்கே பாருங்கள் என் மேலே சந்தேகம் இருக்கிறவங்க யாரும் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவனை தூக்கி வெளியிலே போட்டுறாங்க. இந்த ஒரு ஃபேரி அப்படியே பார்க்குறா, இந்த தாத்தா நடந்துக்கிற விதம் இதெல்லாம் பார்த்த உடனே இவனால் உண்மையாகவே க்யூர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இவளுக்கு. இப்போ லின்ஃபங் என்ன சொல்கிறான், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் வந்து க்யூர் பண்ணிடுறேன், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ க்யூர் பண்ணாலே போதும் அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க எல்லாரும் வெளியில் போங்க, நான் என் வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, என்னது எல்லாரும் வெளில போகணுமா, ஒரு பொண்ணை உள்ளே தனியாக விட்டு நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் உயிரை காப்பாற்றினதே இவங்க தான், இவங்களை நீ நம்ப மாட்டியா, வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வெளில வந்துடுறாங்கப்பா. அதுக்கப்புறம் லின்ஃபங் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு தெரிஞ்ச வித்தைகள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி அவள் உடம்புல இருக்கக்கூடிய பாய்சனை அப்சர்வ் பண்ணி எடுத்துடுறான். எடுத்ததுக்கப்புறம் அவளும் கண் முழிச்சிடுறா. அதான் லின்ஃபங் சொல்கிறான், அடுத்த முறை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா என்ன கூப்பிடு, நான் வந்து சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ உள்ளுக்குள்ளே எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க, ஏன்னா இவ கண் முழிச்சிட்டா இல்லையா. இப்போ அந்த ஃபேரிக்கு என்னன்னா, என்னடா இவ இவ்வளோ சீக்கிரம் கண் முழிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறா. தாத்தாவும் போய் பார்க்குறாரு, அம்மா ஒரு வழியாக கண் முழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த ஃபேரி வந்தால அவன் என்ன கேட்குறா, நான் வந்து செக் பண்ணி பார்க்கட்டுமா அப்படிங்கிறா. அப்போ அதான் தாத்தா சொல்கிறாரு, இந்த மாதிரி இவ வந்து ஃபேரி, இதுக்கு முன்னாடி இவ தான் வந்து உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்ன உடனே அவள் கேட்குறா, என்ன லின்ஃபங் தானே என்னை காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதான் தாத்தா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாரு. சரிங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவளும் செக் பண்ணி பார்க்குறா. அவளுக்கு பயங்கர ஆச்சரியம், இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறா. இப்போ இந்த பக்கம் என்ன யோசிக்கிறான், பாரு இவன் ஒரு ஃப்ராட் அப்படிங்கிறது இப்போ ஃபேரி சொல்ல போறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கானா, இது எப்படி சாத்தியம், உடம்புல இருக்க பாய்சன் எல்லாமே ஆல்மோஸ்ட் வெளியில் வந்துடுச்சு, அது மட்டும் இல்லாமல் ஒரு எனர்ஜி அவள் உடம்பை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணிக்கிட்டு இருக்கு, இவனுக்கு ஹீலிங் மேஜிக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதான் எல்லாரும் கேட்குறாங்க, என்னங்க என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறப்போ, இல்லை ஆல்மோஸ்ட் எல்லா பாய்சனும் வெளில வந்துடுச்சு, இதுக்கு மேலே நார்மல் டீடாக்ஸ் கொடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. இவனுங்களுக்கு ஆச்சரியம் தாங்கலை, இது எப்பரா சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறானுங்க. இப்போ லின்ஃபங் என்ன சொல்கிறான், வந்த வேலை முடிஞ்சிச்சு இல்லையா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, அட இருப்பா உயிரை காப்பாற்றிருக்க, நீ பாட்டுக்கு இப்படியே வெறுங்கையோட போனா என்ன, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிங்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான், எனக்கு எதுவும் தேவை கிடையாது, அடுத்த வாட்டி பிரச்சனை வரும்போது எனக்கு சொல்லி விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா வெறும் கையோடு அனுப்ப முடியாது, அட்லீஸ்ட் இந்த மெடிக்கல் ஹர்ப்ஸ் அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுச் எடுத்து கொடுக்குறாரு. அவனை திருத்துன்னு முழிக்கிறான். அந்த பொண்ணுமே கன்வின்ஸ் பண்ணுறா, தயவு செஞ்சு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு அவன் கிளம்பி போகிறான். இப்போ அந்த ஃபேரி நம்ம ஹீரோவை கூப்பிட்றா. அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான், ஏன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவன் என்ன யோசிச்சானா, மற்ற பசங்க மாதிரி இவனை வந்து அழகில் மயங்கிடுவான் அப்படின்னு நினச்சிருப்பா. ஆனால் இவன் அதுக்கெல்லாம் பிடி கொடுக்குற ஆள் இல்லைல்ல. ஏதோ இல்லைன்னா நான் கிளம்பி போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கான். இவன் விழுவாளா, இவளும் பின்னாடியே போகிறா. அங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நாம் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.